தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 26வது பாசுரம் பார்க்கலாம். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருகுணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன், அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தா அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு சின்ன பொருள் இந்த உலகத்தில் கொடுக்கறதுக்கே நம்ம நன்றியோடு இருக்கணும்னா, பகவான் இப்படி ஐம்புலங்களையும் கொடுத்து உடம்பை கொடுத்து நல்ல ஆத்மா உள்ளே வச்சு நல்ல சரீரத்தெல்லாம் கொடுத்து அவர் நம்ம கொடுத்துருக்காரே, அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? மனசாலையும் வாக்காலையும் செயலோட நம்ம நல்லது செய்ய வேண்டாமா? அது அப்படி எதுவுமே பண்ணலையே. ஆழ்வார் சொல்கிறார், எதுக்கு நான் பிறந்தேனே தெரியலையே அப்படின்னு கதற. ஆழ்வாரே அப்படி சொல்கிறாருன்னா நம்மளாம் யோசித்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஒரு பொழுதேனும் ஒரு நொடி கூட ஒரு முறை கூட மலர்களை எடுத்து உன் திருவிழா நான் சமர்ப்பித்ததே இல்லையே. வாயால் குற்றமில்லாத நல்ல வார்த்தைகளை கூட நான் சொன்னதே இல்லை. உன்னோட கல்யாண குணங்கள் இவ்வளோ இருக்கே, அதில் ஒன்றானு நான் பேசியிருப்பேனா? ஒன்று கூட பேசினதில்லை. காதலோடு உன்னோட மனதால் உன்கிட்ட அன்பாக பேச வேண்டாமா? அன்பை செலுத்த வேண்டாமா? நெஞ்சில் காதல் இருந்து அதை நான் உனக்கு செலுத்த வேண்டாமா? அப்படி ஒன்றுமே நான் பண்ணதில்லை. ஆதலால் எந்த அவயவத்தாலும் நான் அரங்கனுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. எல்லே அப்படிங்கிறார். ஐயோ, எதுக்கு நான் பிறந்திருக்கேன் என்றே தெரியவில்லையே அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பூக்களை கொண்டு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், நான் வாயால் அவர் நாமங்களை சொல்லணும், மனசால் அவர் எப்போவும் நினைக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு அவர் புலம்புறார்.